வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பகுத்தறிவு நுண்ணறிவியலில் இருக்க 2 பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு வீடியோவில் பகுத்தறிவு நுண்ணறிவியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி 2 கிளாசிஃபிகேஷன்ஸ், 2 உட்பிரிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். அந்த 2 உட்பிரிவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஸ்ட்ராங் ஏஐ, இன்னொன்று வீக் ஏஐ. ஸ்ட்ராங் ஏஐனா கம்ப்யூட்டர் ஆர் சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கோங்களேன். அது மனுஷங்க மாதிரியே ஆக்ட் பண்ணுது, மனுஷங்க மாதிரியே யோசிக்குது. அந்த லெவலில் நம்மளோட ஏஐ சிஸ்டம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்ட்ராங் ஏஐ. ஓகேங்களா? இதை ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு இன்னும் நம்ம வரல. ஓகே, உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்ததுன்னா ஸ்ட்ராங் ஏஐனா என்னன்னா, உங்கள் எல்லாருக்கும் சிட்டி கேரக்டர் தெரியும், ரோபோவில் ரஜினிகாந்த் கேரக்டர். அந்த கேரக்டரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை இயக்கிறது ஒரு சாஃப்ட்வேர். ஆனால் சிட்டி மனுஷங்க மாதிரியே பிஹேவ் பண்ணுவார், மனுஷங்க மாதிரியே யோசிப்பார், மனுஷங்க மாதிரியே ஆக்ட் பண்ணுவார். ரைட்? ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ஏஐ. நம்ம இன்னும் ஸ்ட்ராங் ஏஐ லெவலுக்கு வரல. இப்போது எல்லாரும் பெரும்பாலும் யூஸ் பண்ணுற ஏஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் ஏஐ தான். இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. ஸ்ட்ராங் ஏஐ நிறைய ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டில் டாக்கிங் அபவுட் இட். வீக் ஏஐ பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் பல எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள் கொடுத்துருந்தேன் போன வீடியோவில். பகுத்தறிவு நுண்ணறிவியல்னா என்னன்னு சொல்கிறது, அது எல்லாமே வீக் ஏஐ சார்ந்து தான் இருக்குது. வீக் ஏஐயில் நம்ம பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்கிறோம். பேட்டர்ன்னா என்ன? நம்ம ஒரு சட்டை போட்டுக்கிறோம், அதில் செக் பேட்டர்ன் இருக்குது, அதில் டாட் பேட்டர்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் பேட்டர்ன். இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் ஒன்று ஏறுது, டேட்டா ஏறுது, அப்புறம் இறங்குது, திருப்பி ஏறுது, திருப்பி இறங்குது. ஓகே, அது ஒரு முறை. ஓகே, அது ஒரு பேட்டர்ன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் எந்த மாதத்தில் ஜாஸ்தி வேல்யூ இருக்குது, எந்த மாதத்தில் கம்மி வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் ஜாஸ்தி இருக்குது, ஜனவரியில் கம்மியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே தான் ஒவ்வொரு வருஷமும் திரும்ப வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை தான் நம்ம பேட்டர்ன் ரெப்பிட்டிஷன்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு முறை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கம்மியாகிறது, ஜாஸ்தியாகிறது. ஜனவரியில் கம்மி இருக்கிறதுலே கம்மியான பாயிண்ட் ஜனவரி, இருக்கிறதுலே ஜாஸ்தியான பாயிண்ட் ஜூலை. இது பார்த்தீங்கன்னா இது ரிப்பீட் ஆகினே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை ஸ்டடி பண்ணி தான் நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோம். ஓகே, இது ஒரு விதமான ஏஐ. இதுக்கு பேர் வீக் ஏஐன்னு பேர். நான் இன்னொரு வீடியோவில் இந்த பேட்டர்ன் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஓகே, பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ராங் ஏஐ, வீக் ஏஐன்னு 2 இருக்குது. ஸ்ட்ராங் ஏஐ பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் அந்த லெவலுக்கு வரல. வீக் ஏஐ தான் எல்லாரும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீக்குன்னா நீங்கள் ரொம்ப வீக்குன்னு நினச்சிடாதீங்க. அந்த வீக் ஏஐ வச்சுனே நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம். ஓகே.